ஊழிய பாதையில கர்த்தர் சிலரை பயன்படுத்தும் போது, உயர்த்தும் போது சில அபியூஸ் வரும். உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சில பேர் எழும்புவாங்க. காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும், அமைதியா. நான் ஆரம்ப கட்டத்திலலாம் இது தெரியாம நான் சில தடவை பதிலெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ ஆண்டவர் கிருபையில கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதனால காது கேட்காத மாதிரி கீப் வாக்கிங். கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேட்டுட்டு தேவ வேலையை செஞ்சுட்டு அமைதியா. அப்படி நாம் இருப்போமானால் அந்த இக்கட்டுல, அந்த பிரச்சனையில, அந்த போராட்டத்தில் நம்ம சிக்காம இருப்போம். நாம அதுல அடிமைகளாக மாறாம இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ், யாராவது நம்மள ரொம்ப தூஷிக்கிற வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னு அதை உள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. நல்ல சேஃப்டி லாக்கர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி இரவும் பகலும் அதை தியானமா இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் ஒண்ணுமே செய்யல, இது பண்ணவே இல்லை, என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க. அதை தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க, உள்ள போன சாக்கடை இன்னும் மோசமா ஒரு நாள் வெளியே வந்துடும். நமக்கே தெரியாது எப்படி வரும். இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் உங்களை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா மனசுக்குள்ள கூட இடம் கொடுக்காதீங்க. ஒண்ணுமே நடக்காதது போல போயிட்டே இருங்க. நீங்க அதை கேட்டுட்டு அதை உள்வாங்கி அதுக்கு நீங்க அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி நீங்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க உட்காந்து கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா சிக்கிடுவீங்க. அதுல இருந்து நீங்க விடுதலை பெறவே முடியாது. அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். குடும்பம் நடத்த முடியாது, உறவுகளை கட்ட முடியாது, யார்கிட்டையும் நீங்க பேச முடியாது, பண்பா இருக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது. ஒரு மாதிரி உங்களை பண்ணிடும். அது உங்களை ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாக்கடை தொட்டி மாதிரி மாறிடுவீங்க. இது நான் நல்லா என் வாழ்க்கையில நிறைய பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு நான் இதை கண்டுபிடிச்ச ஒரு காரியம். நாம அபியூசிவ் வேர்ட்ஸ், நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை பேசும்போது கேட்காம அமைதியா போயிட்டே இருந்து மனசுக்குள்ள கூட விடக்கூடாது. உடனே ஒரு பாட்டு பாடி, சத்தமா பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு பாட்டு ஆன் பண்ணி விட்டு இதை கேட்கறதுக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி போயிடும். அப்பதான் ஒழுங்கா பிரசங்கம் எடுக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, சொல்லிட்டு இருக்க தூஷணத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தியானம் பண்றோம்னா வாயிலிருந்து சாக்கடை தான் வரும். யாருக்குமே நீங்க ஆசீர்வாதமா மாற மாட்டீங்க. அப்புறமா உள்ள அந்த வார்த்தைகள் உள்ள போச்சுன்னா, அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அது எரிச்சலா மாறும், கோபமா மாறும், கசப்பா மாறும், விரோதமா மாறும். அதுக்கப்புறமா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கே நம்ம அடிமையாயிடும். யூ கெட் ஸ்டக்.